ஸ்நானம் பண்ணினாள். விஜ்ஞாவிருதம் ஏச்சாப்யௌஹிருதஸ்நாதா தேபியாந்தி பராங்கதி மகாபாதக்கியபியதா சத்யோ முச்சேத கில்பிஷாதி. பஞ்ச மகாபாபம் போயிடுவான் அவபிரத ஸ்நானம். அதே மாதிரி தான் பாகவத் சப்தாகத்திலேயே அவபிரதம். திருவாளத்திலே சப்தாகம் நடந்தது. தாமிரபரணியில் அவபிரதம். அவன் பரமேஸ்வர சன்னிதியில விஸ்வேஸ்வரனுடைய சன்னிதியிலே அது வந்து ஏச்சாப்யௌஹிருதஸ்நாதா தேபியாந்தி பராங்கதி மகாபாதக்கியபியதா சத்யோ முச்சேத கில்பிஷாதி. பஞ்ச மகாபாபம் போயிடும் சொல்லியிருக்கார். சன்னியாசிரமாவும் ஒரு வாழ் ஸ்நானத்துக்கு அவபிரத ஸ்நானம்னா அப்படி விஜ்ஞாபிரதம் நடந்து பரமக்ஷேமத்தை ஜெகத்துக்கு உண்டு பண்ணி கோபாலனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா உண்டாச்சான். இந்த சரித்திரம் சொல்ல முடியா பண்ணினவாள், சொன்னவாள், காட்டவாள் எல்லோரும் நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம்னு சகல பாக்கியத்தையும் அடைவாள்னு பாரதத்துக்கு ரொம்ப பலம் சொல்லியிருக்காள். அந்த பலம் இத்தனை பலமும் இத்தனை பக்தாளுக்கும் கிடைக்க முடியாது. சாட்சாத் கோபாலன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். சாசமக்னி ஸ்லோகம் சொல்லுவேன் கடைசியில. அதை கவுட்டுட்டு எல்லாரும் வந்து போகணும்னு சொல்றாளா. அதான் வழக்கம். பட்டணங்கள்ல எல்லாம் அப்படிதான் வழக்கம். திருநெல்வேலியும் அப்படித்தான் முழுக்க கேட்டுட்டு தான் போவாள். ஒரு கால் பஸ் போயிடும்னா முன்னாடி பரப்பிடுவோம். அவள் நிர்பந்தம் பண்ணலை. அதான் பஸ் ரயில் இருந்தா அதுக்காக அவளை போட்டு ராத்திரி அங்க படுத்துப்பா, இங்க என்ன சௌகரியத்தோட வந்திருக்காளோ இங்க படுத்துக்கிறதுக்கு இந்த ஊர்ல கவலையே இல்லை. ஜங்ஷனா திருநெல்வேலியா இருந்தாக்க வாசல்ல ஒரு கால் கேட்டு போட்டுருக்காளோ என்னவோ இங்க எங்க பார்த்தாலும் படுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கிராமம். இது கல்யாண குறிச்சி நாளாம் நரசிம்ம பாரதி வாஸ்தவம். இது அவன் நிச்சய கல்யாணம். இது அப்படிப்பட்ட கிராமம் தான். இப்படிப்பட்ட கிராமம் கலியில கூட இருக்கு. இதெல்லாம் கலி வராத ஊரு இந்த இடங்கள்லாம். வல்ல வச்சு இருக்கா. நாளை தினம் திரௌபதி மான சம்ரட்சண சரித்திரம், பகவத் அனுகிரகம், திரௌபதிக்கு எவ்வளவு க்ஷேமம் உண்டாச்சுங்கிறத இனிமே இதுக்கு மேல ஒரு சரித்திரம் இல்லை. பக்தாளுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண சரித்திரம். அப்படிப்பட்ட திரௌபதி மான சம்ரட்சணம்ங்கிற புண்ணிய சரித்திரம் நாளை தினம். ஐகிதி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविंजरोजिनि वाजिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती हे चितिकंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मंगलमंबुजवासिनि मंगलदायिनि मंजुगते मतिमलहारिणि मंजुलभाषिणि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनी मोदविदायिनि वेदनुते कुन्दसुमन கிருத்திகை ஆகையினால ஸ்கந்தன பத்தியும் गीतनया सुतगांग भयोदित गंध सुवासित बालतन गुणगण भूषण कोमल भाषण क्रौंच विदारण कुंदतन गजमुख सोदर दुर्जय दानव संघ विनाशक दिव्यतन जय जय हे गुह षण्मुख सुंदर देहि रतिं तव पादयुगे. இது ஷண்முக ஷட்கம்னு முருகனை பத்தி 6 ஸ்லோகம் இதே விருத்தத்திலே. சுவாமிநாத சுவாமி மேலே காவேரி தீரத்திலே பிரகாசிக்கிறான். மலை மேலே பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணி பிரணவார்த்தத்தை காவேரி தீரம் கிருத்திகே சுவாமிநாத பஞ்சகம்னு பஞ்சகம் வாஞ்சித பிரதம். அதுலயும் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். हे स्वामीनाथार्थबन्धो भस्मलिप्ताङ्गगाङ्गेय कारुण्य सिन्धो हे स्वामीनाथार्थबन्धो काषाय संवीतगात्रम् कामरोगादिसंहारि भिक्षान्नपात्रम् कारुण्य संपूर्ण नेत्रम् शक्तिहस्तम् पवित्रम् शम्भुपुत्रम् भजे शम्भुपुत्रम् हे स्वामिनाथार्थबन्धो भस्मलिप्ताङ्गगाङ्गेय कारुण्य सिन्धो हे स्वामिनाथार्थबन्धो सुम बृंद सम मंदहसितास्यम् नंदकुल नंद भरतुंदल नकंदम् भूत निज गीतलवधूत दुरितम्
वातपुरनधमिममातनुहृदब्जे गोपिका जीवनस्मरणम् नमः पार्वतीपतये जानकीकान्तस्मरणम् श्रीसद्गुरुस्वामिनः श्रीवल्लीदेवसेनाकान्तस्मरणम् श्री आञ्जनेयस्वामिनः